வரி வருவாய் 3 லட்சம் கோடி, ஆனால் செலவு 3.5 லட்சம் கோடி. இதுல அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் 90,000 கோடி. இந்த 11,000 கோடி ஆக போகுது, 13,000 கோடி ஆக போகுது அப்படிங்கறத பூதாகரப்படுத்தி எல்லாரும் பேசுறாங்க. அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறத சுமைன்னு எப்ப இருந்து பேச ஆரம்பிக்கிறாங்க? ஒரு குறிப்பிட்ட தரப்பு மட்டும் அரசு ஊழியரா போகிற போது அது சுமையா தெரியல. இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட இல்ல பழங்குடியின மக்கள் இருந்தா அரசு ஊழியர்கள் வரும்போது எல்லா ஊர்ல இருந்து எல்லா சாதியில இருந்து அரசு ஊழியர்கள் வருகிற போது அரசு ஊழியர்களுக்கு பண்ணக்கூடிய செலவு வந்து சுமையா தெரியுது. அப்ப இந்த பார்வை இருக்குல்ல, இது ஒரு குறிப்பிட்ட தரப்பு கையில ஆதிக்கம் இருந்த வரைக்கும் இல்ல. இன்னைக்கு இந்த 13,000 கோடிங்கிறது எவ்வளவு சார்? ரொம்ப சிம்பிளா யோசிங்க. கார்ப்பரேட் கடன் தள்ளுபடின்னு ஒன்றிய அரசு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடியை தள்ளுபடி பண்றாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இது ஒண்ணுமே கிடையாது. 6-7 லட்சம் கோடியை கடன் தள்ளுபடி பண்றாங்க கார்ப்பரேட்டுக்கு. அதுக்கு முன்னாடி இது ஒண்ணும் கிடையாது. இவ்வளவு வேண்டாம். இப்ப 100 நாள் வேலை திட்டத்துல வந்து மாநில அரசு பங்களிப்பு செலுத்தணும்னாங்கல்ல, ஆண்டுக்கு 4,500 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு செலவு பண்ண போகுது. அதே போல ஜிஎஸ்டி ரெடியூஸ் பண்ணாங்க இல்லையா, மோடி எல்லா ஊர்லயும் போய் பெட்ரோல் பங்க்ல இருந்து எல்லா இடத்துலயும் போய் தன்னுடைய படத்தை ஒட்டிட்டார்ல, ஒவ்வொரு வருடமும் 15,000 கோடியை தமிழ்நாடு அரசு செலவு பண்ணிட்டு இருக்கு. ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் ரத்து பண்ணதுல ஒவ்வொரு வருஷமும் 20,000 கோடியை நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ரூபாய் வரி கட்டணும்னா வெறும் 29 பைசா திருப்பி வருது. ஒவ்வொரு ரூபாய்க்கும் கிட்டத்தட்ட 71 பைசா கிட்ட நட்டம் ஏற்படுது மாநில அரசுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு. எல்லாத்தை விட உச்சம் யுஎஸ்ல டாரிஃப் உயர்த்துறார் இந்திய பொருட்களுக்கு. அதனால தமிழ்நாட்டுக்கு என்ன? தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஆண்டுக்கு 35,000 கோடி இழப்பு ஏற்படுது. அதோடலாம் ஒப்பிடும் பொழுது இது ஒண்ணுமே கிடையாது. இதுவரைக்கும் அரசு வந்து அந்த பணியாளர்களை லாபமோ நட்டமோ நீ பாத்துக்கப்பா அப்படின்னு, இன்னைக்கு லாபமோ நட்டமோ நான் பாத்துக்கிறேன், உனக்கு பென்ஷனை கொடுக்கிறேன் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்கு. இது மிகப்பெரிய பொலிட்டிக்கல் வில்லு. தமிழ்நாடு முதலமைச்சர் சொன்ன வாக்குறுதியை காப்பாற்றி இருக்கிறார். அதிமுகவின் துரோகத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார்.